இந்திய நிதி செய்திகள் 5 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 24,270 முடிவடைந்தது. துறைகளில் கலப்பான செயல்திறன். நிஃப்டி 50 வெள்ளியன்று 24,270.85 முடிவடைந்தது. 0.39 விழுக்காடு உயர்வு பதிவானது. சென்செக்ஸ் 77,763.91 நிறைவடைந்தது. 0.34 விழுக்காடு அதிகரித்தது. நிஃப்டி வங்கி 57,938.50 0.16 விழுக்காடு வீழ்ச்சியுடன் முடிந்தது. HCL டெக் 5.65 விழுக்காடு உயர்ந்தது. இன்ஃபோசிஸ் ADR/NYSE 4.79 விழுக்காடு தாவியது. HCL டெக்னாலஜிஸ் வெள்ளியன்று ரூபாயில் 5.65 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. இன்ஃபோசிஸ் NSE ரூபாய் 20 0.61 விழுக்காடு ஆதாயத்துடன் நிறைவடைந்தது. NYSE $11.16 4.79 விழுக்காடு உயர்வு பதிவானது. தங்கம் 4,187 ரூபாயில் நிறைவடைந்தது. வெள்ளி 3.58 விழுக்காடு உயர்ந்தது. தங்கம் வெள்ளியன்று 4,187 ரூபாய் 30 பைசாயில் 1.81 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. வெள்ளி 62 ரூபாய் 81 பைசாயில் 3.58 விழுக்காடு கூடுதல் ஆதாயத்துடன் நிறைவடைந்தது. தொழில்துறை தேவை எதிர்பார்ப்புகளால் உயர்வு பதிவானது. இந்தியா UK வர்த்தக ஒப்பந்த தோற்றுவாய் விதிகள் ஜூலை 15க்கு முன் அறிவிக்கப்பட்டன. நிதி அமைச்சகம் இந்தியா UK சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பொருட்களின் தோற்றுவாய் நிர்ணயிக்கும் விதிகளை ஜூலை 15 அமலுக்கு முன்னதாக அறிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையே சுங்க சலுகை வழங்குவதில் இந்த விதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் இப்போது அமலில் உள்ளது. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. இஸ்ரேலிய மூலதனத்தை இந்தியாவின் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் விவசாய துறைகளில் ஈழ்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலவீனமான பருவமழை நெல் பயிர் பரப்பு மற்றும் அரிசி விலைவாசியை அச்சுறுத்துகிறது. பலவீனமான பருவமழையால் நெல் சாகுபடி பரப்பளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரிசி உற்பத்தி மற்றும் உணவு பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. 2026 இரண்டாம் பாதியில் RBIயின் பணவீக்க மேலாண்மையை இது சிக்கலாக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எஸ் வங்கி Q1 வணிக புதுப்பிப்பு வெளியானது. திங்கள் பங்குகள் கவனத்தில். எஸ் வங்கி தனது Q1 வணிக புதுப்பிப்பை வெளியிட்டது. கடந்த வாரத்தில் பங்கு 2 விழுக்காடு வீழ்ந்தது. ஆனால் ஒரு மாதத்தில் 6 விழுக்காடு மற்றும் 2026 13 விழுக்காடு ஆதாயம் பதிவிட்டது. திங்களன்று சந்தை திறக்கும் போது இந்த பங்கு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். இண்டசிண்ட் வங்கி 3.27 விழுக்காடு உயர்ந்தது. ஆக்சிஸ் வங்கி வெள்ளியன்று 1.50 விழுக்காடு வீழ்ந்தது. இண்டசிண்ட் வங்கி வெள்ளியன்று 974 ரூபாய் 35 பைசாயில் 3.27 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. ஆக்சிஸ் வங்கி 1342 ரூபாய் 10 பைசாயில் 1.50 விழுக்காடு வீழ்ச்சியுடன் நிறைவடைந்தது. SBI 1040 ரூபாயில் 1.10 விழுக்காடு இறக்கத்துடன் முடிந்தது. மெல்போர்ன் வருகைக்கு முன் பிரதமர் மோடிக்கு எதிரான அச்சுறுத்தலை ஆஸ்திரேலியா விசாரிக்கிறது. அடுத்த வாரம் மெல்போர்னுக்கு திட்டமிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஆன்லைன் அச்சுறுத்தலை விசாரிக்கின்றனர். இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களிடையே பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ப்ளூஸ்பிரிங் என்டர்பிரைசஸ் சிறு மூலதன பங்கு 3 மாதங்களில் செல்வத்தை இரட்டிப்பாக்கியது. ப்ளூஸ்பிரிங் என்டர்பிரைசஸ் 3 மாதங்களில் 112 விழுக்காடு தாவியது. 2026 சிறந்த சிறு மூலதன பங்குகளில் ஒன்றாக திகழ்கிறது. முதலீட்டாளர் விஜய் கேடியா இந்த வாரம் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு தற்போதைய சந்தை பிரியங்களை துரத்த வேண்டாம் என எச்சரித்தார். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,763.91 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.34 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 262 PTS. ரிலையன்ஸ் 1304.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.04 விழுக்காடு. TCS 2093.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு. HDFC வங்கி 801.05 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.65 விழுக்காடு. இன்போசிஸ் 1047.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.61 விழுக்காடு. SBI 1040.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு. ICICI வங்கி 1411.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.81 விழுக்காடு. அதிக லாபம். TCS நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு. அதிக நஷ்டம்.
SBI நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4187.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.81 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்சுக்கு தோராயமாக சமம் 1,28,160 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.81 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,112.70 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு. வெள்ளி 62.81 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 3.58 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்சுக்கு தோராயமாக சமம் 1,923 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 3.58 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $60.64. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 68.78 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.13 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.13 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.69. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 95.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.23 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் வலுவானது. முந்தைய முடிவு $95.42. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.